வெயிட் லாஸ் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் ஏறவும் இல்லை குறையும் இல்லை. 70.500 கிலோகிராம்லேருந்து 70 கிலோ ஆனது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குதுங்க. மார்னிங் வந்து சில டைம் சாப்பிடாம விட்டுட்டேன். ஒரு 10-20 நாளாக பார்த்தீங்கன்னா பகல்னு தூக்கமே வராமல் இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நேற்று சாயந்தரம் தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஒரு 4:30 இருக்கும். ஒரு பயங்கரமான தூக்கம் வந்துச்சு. அவ்வளோ ஐயோ அப்போ எல்லா வேலையும் போட்டுட்டு நான் டைம் கூட பார்க்காம அப்படியே படுத்து தூங்கிட்டேன். 8:30க்கு தான் எழுந்திரிச்சேன். ஒரு நல்ல தூங்கின ஃபீல் கிடச்சிச்சுங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை தக்காளி சட்னி, மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு, இந்த வெங்காயம் பூண்டுலாம் போட்டு வைப்பாங்க, எனக்கு பிடிக்கல. பழைய சாம்பார் இருந்தது. எங்கள் அம்மா கிட்ட வந்து ரேஷன் அரிசி நான் பங்கிருந்தேன், அதில் அவிச்சு கொடுக்க சொன்னேன். சூப்பராக இருந்தது. அந்த ரேஷன் அரிசிக்கும் சாம்பார் அவிச்சதுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு. ரேஷன் அரிசி சாப்பிட்டா வெயிட் குறையுமாங்கிறீங்க. ஒரு ஃபுட்டுனால வெயிட் குறையாதுங்க. தண்ணி, ப்ராப்பர் ஸ்லீப்பு, டைமுக்கு சாப்பிட்றது, என்னென்ன சாப்பிட்றோம் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் வெயிட் லாஸ் ஆகும். இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு ஒரு பொருளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணவே முடியாதுங்கிறது வந்து என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நைட்டுக்கு பீட்ரூட் சட்னியும் தோசையும். இந்த மாதிரி சிம்பிள் சூப்பர் வீட்டு சாப்பாடு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.